Good morning students, I welcome you to the Shiva online class. And today we are going to discuss about the new chapter government organization. So government based நடக்கிற organizationsலாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First we just see the introduction. So introduction அப்படினா public enterprises அப்படினு சொல்வாங்க. So government related என்ன organizations எல்லாம் ரன் ஆகுதோ அது எல்லாமே வந்து என்னன்னு சொல்வோம் public enterprises அப்படினு சொல்வோம். What is a public enterprises? Public enterprises is a form of a business organization gained economic importance in most of the countries of the world in recent years. So in the recent years என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல்ஸை அண்டர்டேக் பண்ணி அவங்க வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் இண்டஸ்ட்ரி லெவலில் இன்னும் அதிகமாக ஆகணும். ஸோ அதன் மூலமாக நமக்கு நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் லெவலில் கவர்மெண்ட் நடத்துகிற ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி பப்ளிக்கு வந்து வெல்ஃபேர் வர மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வந்து நம்ம ப்ரைவேட் கன்சர்ன் பேஸில் பார்த்தாங்கன்னா கமர்ஷியல் யூனிட் அதாவது அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்து மெயின் மோட்டிவாக இருக்கும். பட் ஆனால் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரன் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் பேஸில் தான் என்ன பண்ணுவாங்க ரன் பண்ணுவாங்க. ஓகே லிசன் therefore the government intervention become the necessary to safeguard the interest of the public. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் பப்ளிக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் லெவலில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 12th century. ஸோ 12th century என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களோட அண்டர்டேக்கிங் வேஸில் இண்டஸ்ட்ரியல் லெவலையும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையும் என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதை மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தா அப்படின்னா கவர்மெண்ட் பேஸில் போகும்பொழுது இண்டஸ்ட்ரி லெவலில் இருக்கிற எல்லாமே வந்து ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் தான் என்ன பண்ணுவாங்க இதில் எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸும் என்ன பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே லிசன் த கவர்மெண்ட் தஸ் கேன் ஓன் அண்ட் கண்ட்ரோல் த இண்டஸ்ட்ரி அண்ட் பிஸ்னஸ் இன் 2 ways. ஸோ கவர்மெண்ட்டோட பேஸில் இருந்தாலும் 2 விதமாக அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் பை ஸ்டார்டிங் ஏ நியூ யூனிட் அப்படின்னா புதுசாக என்ன பண்ணுறாங்க ரன் பண்ணுற ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து அண்டர்டேக்கிங் பேஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பை டேக்கிங் ஓவர் அன் எக்ஸிஸ்டிங் இண்டஸ்ட்ரியல் ஒரு கமர்ஷியல் யூனிட் ஓன்டு பை அ ப்ரைவேட் பர்சன். ஸோ எக்ஸிஸ்டான ஒரு இண்டஸ்ட்ரியலை வந்து கன்சியூமர்ஸ்க்கு அதாவது பப்ளிக்கு வந்து அது நல்லதுன்னு தோணுனா என்ன பண்ணுவாங்க அவங்க எடுத்து அதை அண்டர்டேக்கிங் பண்ணி அதில் அவங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட்டை கர வைப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 ways. ஓகே அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்ன? Department form of organization of managing state enterprises is the oldest form of organization. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒர்க்குமே என்ன பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணி ஒவ்வொரு மினிஸ்டரை வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மினிஸ்டருமே வந்து ஆஸ் பெர் த லெகிஸ்லேஷன் அதாவது பார்லிமெண்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் இவங்களோட கண்ட்ரோல் பேஸில் அந்த மினிஸ்டர் என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதும் அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. ஸோ பவர்ஸ் பார்த்தா அப்படின்னா யார்கிட்ட இருக்குது அந்த மினிஸ்டர் கையில் தான். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறாரோ அது கீழே இருக்க எம்ப்ளாயீஸ் வந்து என்ன பண்ணணும் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்ட் பேஸ் அப்படின்னா என்னென்னலாம் சொல்கிறேன் கவனி. ஃபார் எக்ஸாம்பிள் த இந்தியன் ரயில்வேஸ் ஆர் மேனேஜ் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் த ரயில்வேஸ். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்னு சொன்னேன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் சர்வீசஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மில்க் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ மீடியா. ஸோ மீடியா பேஸில் பார்த்தா அப்படின்னா ரேடியோ பேஸ்லனா ஆல் இந்தியா ரேடியோ இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் சோஷியல் மீடியா பேஸில் பார்த்தா அப்படின்னா டிவியில் தூர்தர்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் தே ஹேவிங் த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங் பேஸில் அந்த மினிஸ்டரோட கண்ட்ரோலில் என்ன இருக்கும் எல்லா பவர்ஸும் இருக்கும். ஓகே now we just see the features of the departmental undertaking. The first is the ultimate responsibility. ஸோ நான் என்ன சொன்னேன் எல்லா கண்ட்ரோலும் யார் கையில் இருக்குது அந்த மினிஸ்டரோட கையில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான மினிஸ்டரை வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுவார்னா they can manage and control the various job under this department. ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது அந்த ஒர்க்கை எல்லாமே எப்படி அவர் மானிட்டர் பண்ணி கடைசியில் அவர் யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணும் ஆஸ் பர் தி கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்டனா பார்லிமெண்ட் ஒரு ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் கிட்ட போய் அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் நோன் அஸ் அ அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி.
நெக்ஸ்ட் இஸ் த கவர்மெண்டல் ஃபினான்சிங். ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே தான் அவங்க என்ன பண்ணணும், எல்லா ரெவன்யூஸுமே பார்த்துக்கணும். இதிலேருந்து வர இன்கம்மை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கன்சர்ன் மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட்டோட ட்ரெஷரர் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் இஸ் அ கவர்மெண்டல் ஃபினான்சிங். நெக்ஸ்ட் இஸ் த அக்கௌண்டிங் அண்ட் த ஆடிட்டிங். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நார்மலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து பெர் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற எக்ஸ்பென்சஸ் ரெவன்யூஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டிங்க்கு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்டிங் பேஸில் ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் எழுதி ஆடிட்டர் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் த அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட். நெக்ஸ்ட் இஸ் த மேனேஜ் பை த சிவில் சர்வன்ட். என்ன தான் ஒரு மினிஸ்டர் லெவல் அது கண்ட்ரோல் பேஸில் இருந்தாலும் சிவில் சர்வன்ட்ஸ் மூலமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்தந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணுவாங்க. ஓகே, and these are the features for the departmental undertaking. Once again I'm repeating. The first is the ultimate responsibility, second is the governmental financing, and next is the accounting and audit, and next is the managed by the civil servant. And now we are going to discuss about the advantages and disadvantages. So என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். The first is the easy formation. ஸோ என்ன சொன்னால் கவர்மெண்ட்டோட பேஸில் தான் என்ன பண்ண போகிறாங்க, ஒவ்வொரு மினிஸ்டரையுமே செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி தான் அதுக்கு கீழே ஒர்க் பண்ண போகிற மேனேஜர்ஸ் லெவல்லையும் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லீகலாக என்னென்னலாம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஈஸி ஃபார்மேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஒரு மினிஸ்டர் லெவலில் இருந்தாலும் மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் தான் எடுத்துப்பாங்க, அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, அவங்க லெவலில் இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த சீக்ரஸி மெயின்டைன். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. ஸோ சீக்ரெட்ஸாக என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. மக்கள்கிட்ட அது போய் சேர்கிற வரைக்கும் அது என்னவாக இருக்கும், சீக்ரென்சியாக தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த லெஸர் பர்டன் ஆஃப் அ டேக்ஸ் ஆன் பப்ளிக். ஸோ கவர்மெண்ட்டுக்கு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறது வந்து நான் என்ன சொன்னேன், மோஸ்ட்லி வந்து பப்ளிக்கோட வெல்ஃபேர்க்காக மட்டும்தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா இதில் வந்து பப்ளிக்கோட பேர்டன் வந்து என்ன பண்ணுவாங்க, லெஸ் டேக்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். And next is the lesser risk of misuse of the public money. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, பட்ஜெட் பண்ணிடுறாங்க. ஸோ பட்ஜெட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டதுக்கப்புறமா அதுக்கான ரெவன்யூஸ், ஸோ அந்த ரெவன்யூஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்டிங் பேஸில் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பப்ளிக்கோட மணியை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. And next is guided by the rules and regulations of the ministry. ஸோ ஒவ்வொரு அஃபிஷியலாக இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த பிரின்சிபல்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே இருக்கிற மினிஸ்டர் லெவலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மேனேஜர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் யாராக இருந்தாலும் ஆஸ் பர் த கவர்மெண்ட் லா பிரகாரம் தான் என்ன பண்ணணும்னா ஆக்ட் பண்ணணும். தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் இஸ் த ஈஸி ஃபார்மேஷன். And next is the direct and control of a parliament or state legislature. And next is the secrecy maintained, lesser burden of tax on public, lesser risk of misuse of public money, guided by rules and regulations of the ministry. And next we are going to see the disadvantages. So என்னெல்லாம் இதில் disadvantages இருக்குது அப்படிங்கிறத கவனி. First is the red tapeism. ப்ரொசீஜர்ஸ், ஒரு கவர்மெண்ட்டோட விஷயமாக நம்ம போகிறோம் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு போய் அந்த மேனேஜரை பாருங்கள், அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த லெவலில் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் நீ மூவ் ஆன் பண்ணி ஒரு விஷயத்தை நீ பண்ணி முடிக்கணும் அப்படின்னா வி ஜஸ்ட் ஹேவிங் அ லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இன் த கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லேக்கிங். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து டிசிஷனோட அத்தாரிட்டி ஒவ்வொரு மேனேஜர் கொடுக்கறதுக்கு டிலே ஆகும் பொழுது ஒர்க்கிங்கோட ஸ்டைல் பார்த்த அப்படின்னா ரொம்ப லேக்கிங்காக இருக்குது. ஸோ இட் இஸ் அ ரெட் டேபிசம். ஓகே, and next is the incidence of the additional taxation. Suppose இது பப்ளிக் என்டர்பிரைசஸில் ஏதாவது லாஸ் இன்கர்ட் ஆயிடுச்சு, பட்ஜெட் போட்டதை விட இன்னும் அதிகமான எக்ஸ்பென்சஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட, காமன் மேன் கிட்டோட டாக்ஸேஷன் லெவலை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, இட் ஷுட் பி அ burden for the common man. So this is the one of the disadvantage. What is that? Incidence of the additional taxation. And next is the casual approach to work. கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க என்ன பண்ணலாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் ஆகிறதுனால நெக்ஸ்ட் ஒரு பர்சன் அந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் வந்து, அதாவது அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஆகிறதுக்கு இன்னும் சில பல நாட்கள் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த ஒர்க் வந்து லேக்கிங் ஆகும். ஸோ இதுவும் ஒரு விதமான டிஸ்அட்வான்டேஜ் தான். வாட் இஸ் தட்? கேஷுவல் அப்ரோச் டு ஒர்க்.
And next is the government interference. கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொன்னது தான். மினிஸ்டர் லெவலில் இருந்தாலும் மொத்த கண்ட்ரோலிங் மேனேஜிங் பவர் யார் வச்சுருக்கா? கவர்மெண்ட்டாக. ஸோ ஒரு ஒர்க்குக்குமே வந்து அந்த மினிஸ்டர் யார்கிட்ட போய் கேட்கணும்? கவர்மெண்ட் கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் இதில் அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே ஒர்க் பண்ணுற மினிஸ்டர் லெவல்லையாக இருக்கட்டும், மேனேஜர்ஸ் ஒரு எம்ப்ளாயீஸ் யாருக்குமே வந்து எந்த வித ஃப்ரீடமும் இருக்காது. அதாவது கிரேட்டாக அவங்களே புதுசாக இனோவேட்டிவாக க்ரியேட் பண்ணி எந்த ஒர்க்கும் அவங்களால செய்ய முடியாது. ஆஸ் பர் த ரூல்ஸ் வாட் தே டூயிங், அந்த கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரூல்ஸ் தான் என்ன பண்ணணும், அங்கே இருக்க மேனேஜர்ஸும் ஃபாலோ பண்ணணும். And next is the lack of professional management and fear of criticism. நான் ஏற்கனவே சொன்னது தான். ப்ரொஃபஷ்னல் பீப்புள்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து புதுசாக அவங்களே என்ன பண்ண முடியாது, எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது. ஸோ கவர்மெண்ட்டில் இருந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க பண்ணணும். ஸோ தே ஜஸ்ட் ஹேவிங் அ ஃபியர். ஸோ என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம செய்யணும், புதுசாக நம்ம எதுவும் செய்யக்கூடாது, எந்த புது ஸ்டைலும் அங்கே வர முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் த ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் போட்டிருக்கோம் அந்த பட்ஜெட்டை தான் வந்து என்ன பண்ணணும், அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தில் டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஒன்ஸ் அகேன் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் இஸ் த ரெட் டேப்பிசம். நெக்ஸ்ட் இஸ் த இன்சிடென்ஸ் ஆஃப் அடிஷ்னல் டாக்ஸேஷன், casual approach to work, government interference, lack of professional management and fear of criticism, financial dependence. And next we are going to see the meaning and features of the public corporation. First we just see the meaning. Okay, a public corporation is the form of a public enterprise which is created as an autonomous unit by a special act of the parliament or the state legislature. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்க ரெண்டு பேரோட ஆக்ட் பிரகாரம் தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். Since a public corporation is created by a statute, it is also known as a statutory corporation. That means ஸ்பெஷலாக ஆக்ட் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ்லேயும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த ஆக்ட் பிரகாரம் தான் என்ன பண்ணணும், அவங்க அந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைலில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராலையுமே வந்து என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கவனி. Life Insurance Corporation of India, Indian Airlines, Air India International, Oil and Natural Gas Commission, etc. These are the examples for the public corporations in India. Now we are going to see the features. What are the features in the public corporation? First is a special act. நான் என்ன சொன்னேன், ஆஸ் பர் தி ஆக்ட் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இவங்களோட ஆக்ட் பிரகாரம் தான் என்ன பண்ணணும், நம்ம ஒர்க்கே பண்ணணும். லிசன். A public corporation is created by a special act of the parliament or the state. The act defines its powers, objectives, functions and relations with the ministry and the parliament. So என்ன அர்த்தம், அவங்க கொடுத்துருக்கிற ஒர்க், அவங்களோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒர்க்குக்கு இந்த ரூல்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் பிரகாரம் தான் என்ன பண்ணணும், மினிஸ்ட்ரி லெவலில் மினிஸ்ட்ரே வந்து ஆக்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் a separate legal entity. பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டாக லீகல் என்டிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆஸ் பர் த லா அண்ட் ஆர்டர் ஒன்லி தே ஆர் கோயிங் டு டூ த பிஸ்னஸ். ஸோ லிசன் பண்ணு. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் வந்து, அதாவது பப்ளிக் என்டர்பிரைசஸில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தா அப்படின்னா காமனாக அவங்களுக்குன்னு ஒரு சீல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காமன் சீல் இருக்கும். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்குமே என்ன பண்ணுவாங்க, காமனாக சீல் இருக்குது. ஸோ அந்த மினிஸ்டருக்கு வந்து அந்த பவர் இருக்குது. ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார், அந்த சீல் ரெப்ரசென்ட் பண்ணி அதுக்கு கீழே அவர் சைன் பண்ணுவார். ஓகே, இட் கேன் பி ஓன் ப்ராப்பர்லி, கேன் மேக் கான்ட்ராக்ட் அண்ட் ஃபைல் சூட் இன் இட்ஸ் ஓன் நேம். ஸோ ஒவ்வொரு கான்ட்ராக்ட் பேஸில் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த காமன் சீலை மென்ஷன் பண்ணி அந்த மினிஸ்டர் லெவலில் சைன் வாங்குவாங்க. ஓகே, and next is capital provided by the government. ஸோ பப்ளிக் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் யார் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் தான். நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் பட்ஜெட் அப்படிங்கிறத ஒதுக்கிடுவாங்க. லிசன், however many public corporation has also begun to raise a money from the capital market. ஸோ இது இண்டஸ்ட்ரி பேஸில் நமக்கு வந்து அதிக லாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து எந்த பிஸ்னஸில் அதிகமாக செலவு பண்ணுவாங்க, கேபிட்டல் மார்க்கெட்டோடு தான். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஆகும், எக்கனாமிக் லெவலில் நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட் இஸ் த ஃபினான்ஷியல் அட்டானமி. ஸோ ஃபினான்ஷியல் அட்டானமினா என்ன சொன்னேன் நான், ஃபர்ஸ்டே பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆஸ் பர் தட் ஒன்லி தே ஹாவ் டு ஆக்ட். அந்த பட்ஜெட் பிரகாரம் தான் அதுக்குள்ளே அவங்களோட எக்ஸ்பென்சஸை பார்க்கணும். இதில் சப்போஸ் இந்த ஆர்கனைசேஷனில் இருந்து ரெவன்யூஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மினிஸ்டர் தே ஹாவ் டு ஹேண்ட் ஓவர் டு த கவர்மெண்ட் ட்ரெஷரர் கிட்ட போய் அந்த ரெவன்யூஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டை காட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
And next is the management by the board of directors. ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலமாக தான் இருப்பாங்க. It is a management is vested in a board of directors appointment or nominated by the government. ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எம்ப்ளாயீஸாக ஆக முடியும். நான் இன்டர்ஃபரன்சஸ் மற்றவங்க யாராலையுமே வந்து இதில் ஒர்க் பண்ண முடியாது. And next is the own stock. A public corporation has its own staff whose appointment, remuneration and service conditions are decided by the corporation itself. So corporation லெவலில் இருக்கிற மெம்பர்ஸ் மேலே மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எந்த பர்சனையும் ரெக்ரூட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியும். And next is a service motive. ஸோ நான் ஏற்கனவே சொன்னதா பப்ளிக் கார்பரேஷன், அதாவது கவர்மெண்ட் பேஸில் நடக்கிறது எதுவுமே வந்து கமர்ஷியல் பேஸ்க்காக கிடையாது, வெறும் பப்ளிக்காக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்காக தான். ஸோ த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் அ பப்ளிக் கார்பரேஷன் இஸ் அ சர்வீஸ் மோட்டிவ். இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு த செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் ஏர்ன் த ரீசனபிள் ப்ராஃபிட். ஸோ சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்டுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்களே தவிர்த்து அதிகபட்ச லாபத்துக்கு அதை ஒர்க் பண்ண மாட்டாங்க. And next is the public accountability. ஸோ அக்கௌண்டபிலிட்டி அதே மாதிரி தான். பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ரெவன்யூஸ்க்கான ஒர்க்கில் அக்கௌண்டிங்கோட ப்ரொசீஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மினிஸ்டர் வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு வாட்டி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அவர் சொல்லணும், இந்த அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ரெவன்யூஸ் ஆச்சு, இந்த ரெவன்யூஸில் இருந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் பிரகாரம் அக்கௌண்டிங்கோட ரிப்போர்ட்டை வந்து ஆடிட்டர் மூலமாக சப்மிட் பண்ணணும். It is known as a public accountability. Okay, யார்கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க, as much the minister must submit it in the parliament and the state legislature. Okay, these are the features of the public corporation. Once again I am repeating: special act, separate legal entity, capital provided by the government, financial autonomy, management by the board of directors, own staff, service motive, public accountability. I hope students இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.